Hi everyone. MS Word la mailing tab பத்தி பார்க்க போறோம். Previous classல reference table பத்தி பார்த்தோம். Suppose இந்த class watch பண்ணல அப்படின்னா descriptionலயும் cardலயும் playlist link கொடுத்திருக்கேன். இந்த playlist linkல MS Office கான Word, Excel, PowerPoint classes from basic ல இருந்து advanced வரைக்கும் learn பண்ண முடியும். இந்த course கான free e-certificate hard copy certificate எப்படி வாங்கணும்ன்ற details descriptionல how to get certificate அப்படின்ட்டு ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்லையும் ஃபஸ்ட்டு வீடியோவாக கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் சர்டிஃபிகேட்டை கெட் பண்ணிக்க. ஸோ இன்னைக்கு கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் மெயிலிங் டேப்பில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் என்வலப் அண்ட் லேபிள். ஒரு என்வலப்பை பேசிக்காக டிசைன்ஸை க்ரியேட்டிவிட்டியாக ஒரு பேசிக் டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். என்வலப்னாலே ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். சப்போஸ் நம்ம பிராண்ட் கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கான நேம்ஸ் எல்லாமே நம்ம என்வலப்லேயே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸை இங்கே என்வலப் கவர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு நியூ பேஜ் நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, கண்ட்ரோல் என் கொடுத்திங்கன்னா நியூ பேஜஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ மெயிலிங் டேப்பில் என்வலப் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. என்வலப் கவரை அந்த கமெண்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்கான பாப்அப் பாக்ஸ் ஷோ ஆகும். இதில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸை ரெண்டுத்தையுமே க்ரியேட் பண்ணிக்கு. ஸோ இங்கே டெலிவரி அட்ரஸ் அண்ட் ரிட்டர்ன் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ்க்கான அட்ரஸும் ரிட்டர்ன் அட்ரஸ்க்கான அட்ரஸும் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணினதுக்கப்புறமா இந்த என்வலப் கவருக்கு சைஸஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சைஸ் இருக்குது. இந்த சைஸஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் தான். இந்த பாப்அப் பாக்ஸ்லேயே ஆப்ஷன் அப்படின்ற பட்டன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பாப்அப் பாக்ஸ் வரும். இந்த பாப்அப் பாக்ஸில் என்வலப் ஆப்ஷன், பிரிண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த என்வலப் ஆப்ஷனில் தான் என்வலப்பான சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சைஸஸ் என்னமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெலிவரி அட்ரஸ் உடைய ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் ஃபார்மட் இதெல்லாம் அப்படியே இருக்கணும்னு கேட்குறாங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ணிக்க. ரிட்டர்ன் அட்ரஸ்க்கும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால யூசர்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சைடில் ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய மார்ஜின் ஃப்ரம் லெஃப்ட் மார்ஜின்லேருந்து எவ்வளோ மூவ் பண்ணணும், டாப்லேருந்து எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கொடுத்துருப்பாங்க. நான் டிஃபால்ட்டாக ஆட்டோவாக இருக்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரிவியூவில் எங்கே ஷோ பண்ணுது. ஒருவேளை நம்ம இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிவியூவில் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் நமக்கு. சரி, ஓகே. சப்போஸ் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம்னா பிரிண்டிங் ஆப்ஷனில் ஸோ ஃபேஸ் அப், ஃபேஸ் டவுன் எந்த டவுனில் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு பிரிண்டர் கனெக்டில் இருந்ததுன்னா பிரிண்ட் ஆக போகுது. எனக்கு என்வலப் ஆப்ஷன்ஸை டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணி டிசைன்ஸ் பண்ண போகிறேன். டிசைன் பண்ணிட்டு தான் நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்வலப் ஆப்ஷன்லேயே நீங்கள் இருங்க, ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஓகே பண்ணிட்டோம், ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது டாக்குமெண்ட்டை இந்த பேஜில் ஆட் பண்ணணும். அதாவது இந்த என்வலப் கவரை இந்த டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் டு டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கு. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த அட்ரஸை மட்டும் இந்த என்வலப் கவரில், ஸோ என்வலப் கவருடைய சைஸஸ், ஸோ டாக்குமெண்ட்டில் அந்த ஃப்ரம் டு அட்ரஸ் மட்டும் க்ரியேட் ஆகிட்டு. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் இதுக்குள்ளே என்னென்ன டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போது என்வலப் கவரை உங்களால் டிசைன் பண்ண முடியும். இந்த டிசைன்ஸ் ஆப்ஷனுக்கு தான் இன்சர்ட்டில் ஷேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல என்ன ஷேப்ஸ் வேணுன்றதை யூசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணியும் டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிசைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஷேப்ஸ் இருக்கணும். ஷேப் இருந்தால் தான் அதுக்குள்ளே வைக்க முடியும். டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஷேப்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு அட்ரஸ்க்கு நடுவில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள்.
ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் லாங்கில் வச்சுருது. ஆக்சுவலாக இதில் டெக்ஸ்ட்டையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், பட் நான் விட்டுட்டேன். இல்லை இதுக்குள்ளேயே போய் நம்ம எடிட் பண்ணுறதுனால பண்ணலாம். டைரெக்டாக டிசைன்ஸ் நம்ம தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு கூட நம்ம டிசைன் பண்ண முடியும். இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேப்ஸு யூஸஸ் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் ஷேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மேலே இருக்குது. இது என்ன பண்ணணும், இந்த ஷேப்பை பேக்ரவுண்டில் கொண்டு போகணும். ஷேப் மேலேருந்து ரைட் கிளிக்கு ஆர் நம்ம ஷேப் எடுத்தோடனே ஃபார்மேட் இருக்குல்ல, அதில் சென்ட் டு பேக்வர்ட் நம்ம டெக்ஸ்ட் வேணும், சென்ட் பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உள்ளே போய் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த அட்ரஸ் பாக்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இது நம்ம கம்பெனிக்கு, இது நம்ம டு அட்ரஸ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இது சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஷேப்ஸை யூஸ் பண்ணி, ஸோ இதையும் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணலாமா? ஓகே, இதையும் என்ன பண்ணுங்கள், பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்கே அதே போல் இங்கே வேறு ஏதாவது பிக்சர்ஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணணும், நம்ம கம்பெனியுடைய லோகோஸ்லாம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு ஷேப்பை யூஸஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்பை நம்ம ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை ஆட் டெக்ஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பிக்சர்ஸ், என்னுடைய லோகோ எதுவோ அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப் டிஸ்டர்ப் ஆகுது, அவ்வளோதான். அது ஷேப் வருது. ஒருவேளை ஷேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிடும். இல்லை எனக்கு ஷேப்பே வேண்டாம், பட் இங்கே லோகோ மட்டும் இருந்தால் போதுன்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஷேப் அவுட்லைனோடைய இன்னும் அவுட்லைனாக கொடுத்துருங்க. அண்ட் வேறு என்னென்ன பிக்சர்ஸில் ஆட் பண்ணணும் டிசைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ஸோ இல்லை இதை பிடிஎஃபாக கொண்டு போகிறதோ போகலாம். சேம் மெயிலிங்லே என்வெலப்ஸில் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணி அங்கேருந்து நம்மளால் வந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சரி, ஒரு என்வெலப் கவரை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இது. இதே லேபிள் அப்படின்ற ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேபிளுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சேம் அட்ரஸை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதோ இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம போய் டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறத விட ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் நம்ம ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணால் அதே காப்பி பேஸ்ட் மெத்தடில் ஒரு பேஜுக்கு 2 லேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதோ 3ஓ இல்லை 30ஓ 60ஓ இவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் சைஸஸில் அப்ளை ஆக போகுது. லேபிள் கமாண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ரஸ் தேவை. நான் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு லேபிளுக்கு வந்துடுறேன். ஆக்சுவலாக நம்ம எங்கள் ஃபாண்ட்டில் வந்து கலர்ஸ் ஒயிட்டில் வச்சுருக்கோம். அந்த ஒயிட் கலரில் தான் அங்கே அப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த கலர்ஸை போய்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் இப்போது மெயிலிங் ஆப்ஷன் லேபிளில் அந்த கலர்ஸில் டெக்ஸ்ட் இருக்குது ஆல்ரெடி.
நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என் கம்பெனி நேம்லாம் தேவை இல்லையா, ஆப்ஷன்ஸே போயிடலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் மறுபடியும் இது ஒயிட்டில் வந்துடுச்சு. அகெயின் மெயிலிங் போகிறேன், லேபிள் ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணேன் மிஸ்டேக்கு, லேபிளில் என்னுடைய டைட்டில் வந்து ஒயிட்லேயே டைப் ஆகுது. ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஆப்ஷனில் ஃபாண்ட்டெல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. வெளியே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். நான் இதுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன், பேசாமல் ஒரு எம்டி க்ரியேட்டாக எடுத்துக்கிறோம். மெயிலிங் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய சைஸு இதெல்லாம் கொடுத்துட்டு மெயிலிங் வந்துடுங்க. மெயிலிங் டேப்பில் லேபிள்ஸ் எதுவும் இல்லை, ஸோ மேட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நம்ம வெளியே போய் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான் வருது. கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த அட்ரஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கா? இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் நம்ம வெளியே போய் பண்ணிக்கலாம். ஸோ நேமை மட்டும் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அட்ரஸை க்ரியேட் பண்ணிட்டேன். லேபிளுடைய கான்செப்ட் என்ன சொன்னால், ஒரு பேஜில் 2 இல்லை 4 or 5 6 or 30 எனக்கு என்னுடைய கம்பெனிக்கு நான் லேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேபிளை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் கொரியர் கவரில் இல்லை அந்த என்வலப் கவர்ஸ்குள்ளே கவர் மேலே நான் அட்ரஸை வந்து லேபிள் பேஸ்டாக பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த லேபிள் ஆப்ஷன்ஸை நான் யூஸஸ் பண்ணுவேன். ஃபுல் பேஜ் ஆஃப் த சேம் லேபிள்னு இருக்குல்ல, இந்த பாப்அப் பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் பேஜ் ஆஃப் த சேம் லேபிள், ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரே லேபிளாக ரிப்பீட் ஆக போகுது. எத்தனை 30 per பேஜஸ்க்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், சைஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஒரு பேஜுக்கு 2 வேணும், அந்த மாதிரிலாம் வேணும்னா ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ப்ராடக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பேப்பரில் ஆஃப் லெட்டர் இல்லை ஆஃபுக்கும் கீழே 30 per பேஜஸில் வெர்டிக்கல் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா அப்படின்ற ப்ராசஸை மட்டும் சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்றத கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணி பாருங்கள், போர்ட்ரேட்டில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா. எனக்கு லேண்ட்ஸ்கேப் தான் வேணும், நான் லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷனை கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கவும் முடியும். ஃபஸ்ட்டு நான் டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி செக் பண்ணப்போ, ஸோ நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ஸோ இதில் பேஜஸில் லேபிள் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் லேபிள் க்ரியேட் பண்ணலாம். இதை எந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்தும் நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் Ctrl+P. ஸோ பிரிண்ட்டுக்கான ப்ரிவ்யூ வந்து ஷோ பண்ணு. ஸோ இது டிசைன்ஸில் மெயிலிங்கில் லேபிளை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஒரு லேபிளை டிசைன்ஸ் பண்ண முடியும். அதே டோட்டல் லேபிள்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கான பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு நான் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெயிலிங் ஆப்ஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா டிசைன்ஸ் அண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லி 2 ப்ராசஸை ஷோ பண்ணும். நம்ம டிசைன்ஸ் எடுத்து ஷேடிங்கில் போயிட்டு நமக்கான கலர்ஸ் என்னன்றதை கொடுத்துது. அண்ட் ஃபாண்ட் என்ன வேணுன்றதும் ஃபாண்ட்டுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட்டுடைய கலர்ஸ் என்ன வேணுன்றதும் வெளியிருந்தே நம்ம கலர்ஸை அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஃபாண்ட்டுக்கான ஃபேமிலிஸ் வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் லேஅவுட்லேயே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டேபிள் ப்ராசஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அண்ட் தென் இதை லேபிளாக பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸஸ் பண்ணுங்கள். ஸோ இதை லேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயிலிங் ஆப்ஷனில் ப்ராசஸ் இருக்குது. மெயில் மெர்ஜ், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜுடைய குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணாலும் ஓகே தான்.
இல்லைனா இதை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் மெயில் இமேஜ் லெட்டரை க்ரியேட் பண்ணுறேன் புதுசாக. இதில் நான் க்ரியேட் பண்ணதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் என்ன, ஸ்டார்ட் மெயில் இமேஜோடைய கான்செப்ட் என்ன, நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை யூஸ் பண்ணி மெர்ஜ் ஆக போகுது டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு செலக்ட் ரெசிப்டன்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ரெசிப்டன்ட் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு மெயில் இமேஜோடைய ப்ராசஸ் வந்து இந்த லெட்டர்ஸை ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அனுப்ப போகிறேன். அந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்கள அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்சன் நேமு, இந்த பர்சனுடைய மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி டூவில் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம எடிட் பண்ணுறது பதிலாக இந்த செலக்ட் ரெசிப்டன்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்யூச்சர்லேயும் திருப்பியும் நான் வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறுபடியும் நம்ம போய் டைப் பண்ணதில்ல, இந்த ரெசிப்டன்ட்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்சனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் ரெசிப்டன்ட்டில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் ரெசிப்டன்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தால் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் இங்கே லிஸ்ட் இருக்குது, அது மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணவும் கற்றுக் கொடுக்குறேன். டைப் எ நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். அதுக்கான அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலில் டிசிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனுக்கான நேமை சொல்கிறேன். லாஸ்ட் நேம் வேணும்னா யூசஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாத சில கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும், அதாவது இந்த காலம்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்கும், தேவையில்லாத காலமை கஸ்டமைஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிட்டு முடியும். அட்ரஸ் லைன் 2 தேவையில்லை, சிட்டியும் எனக்கு தேவையில்லை, நான் இதிலே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்டேட் இருக்கட்டும், ஜிப் கோடும் தேவையில்லை, கண்ட்ரி ரீஜன்ஸும் எனக்கு தேவையில்லை, ஒர்க் ஃபோன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். மற்ற எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஷோ பண்ண போகுது. கம்பெனி நேமே எடுக்க மாட்டோம், இப்போ கம்பெனி நேமே எடுத்துடலாம், நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது அதனால். ஸோ அட்ரஸ் லைனில் ஸோ அடுத்தது வந்து மெயில் ஐடி. ஓகே, ஒரு என்ட்ரியை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு என்ட்ரிக்கு நியூ என்ட்ரி அந்த பாப்அப் பாக்ஸில் கிளிக் பண்ணி அதையும் இதே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துரும். அடுத்து ஒரு டேட்டாவை ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரி, என்ட்ரிஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா சேவ் கேட்கும். நம்ம இப்போ கிரியேட் பண்ணது மட்டும் தனி லிஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் டிசிஏ கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணால் தான் அடுத்து இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் நமக்கு ஷோ பண்ணும். ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ், செலக்ட் ரெசிப்டன்ட், அதுக்கு அடுத்து இருக்கிற கமெண்ட்ஸ் எதுவுமே எனேபிள் இருக்காது. எப்போ நம்ம ரெசிப்டண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ இல்லை க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அடுத்த ஃபீல்ட் லிஸ்ட்லாம் நமக்கு ஷோ பண்ணும். ஏதாவது ஒரு பர்சனுடைய ரெசிப்டண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் எடிட் பண்ணிக்கு. நெக்ஸ்ட்டு
அட்ரஸ் பிளாக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அட்ரஸ் பிளாக்ல டோட்டலாக வரும். எனக்கு அட்ரஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் பிளாக்கை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மெத்தடில் இருந்தால் போதும். அட்ரஸ் பிளாக்கை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த டூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம அட்ரஸை பண்ண போகிறோம். க்ரீட்டிங் லைனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டியரில் வேணுமா 2ல் வேணுமா, நான் 2ல் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை லிஸ்ட் இருக்குன்னு சொல்லுது 3, பட் நான் 2 1 மட்டும் கொடுத்துட்டு க்ரீட்டிங் லைனாக எடுத்துது. நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் இன்சர்ட் ஃபீல்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. க்ரீட்டிங் லைன் கொடுக்குறேன் அண்ட் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு இருக்குது. இதில் இண்டிவிஜுவலாக சேம் நேமில் கூட ரிப்பீட்டடாக நிறைய பேர் இருக்கலாம், பட் இமெயில் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல மெர்ஜ் பண்ண சொல்லிடுறேன். ஒரு ஃபீல்டையும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஹைலைட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸுடைய ஒர்க் அவுட் தான். ஒரு லெட்டரில் அந்தந்த பர்சனுக்கான டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுறதுக்காக க்ரீட்டிங் லைனும் இமெயில் அட்ரஸ் அந்தந்த பர்சனுக்கானது இமெயில் அட்ரஸ் ஃபீல்டையும் கொடுத்தாச்சு, அட்ரஸ் பிளாக்கையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சம் ரூல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மேட்ச் ஃபீல்டு அதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் டைரெக்டாக ப்ரிவ்யூ போய் பார்க்குறோம். ப்ரிவ்யூவில் அந்த பர்சனுடைய நேம் இருக்குது. மெயில் ஐடி நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பர்சனுக்கு நம்ம மெயில் ஐடி கொடுக்கலாம். நான் இதே ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேட்டாஸ்லாம் பார்க்குறேன், அதுக்கெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கு நம்ம எடுக்கிறத விட பெட்டர் இந்த 3 டாக்குமெண்ட்ஸை 3 பேஜில் க்ரியேட் பண்ணி மெர்ஜ் பண்ணி கொடுக்க போகுது நமக்கு. ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷனில் எடிட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு எவ்ரி ரெக்கார்ட்ஸ் வேணும். ஸோ மது வேணும், ஷாலினி, ஒருத்தவங்களும் வேணும். ஸோ ஆல் அப்படின்றத சொல்லிட்டு ஓகே மட்டும் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக ஒரு நியூ பேஜ், நியூ டாக்குமெண்ட்டே விண்டோவே ஓப்பன் ஆகிட்டு இதில் டாக்குமெண்ட் 1ல் அந்த பர்சனுடைய நேமில் இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பர்சனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ அடுத்த பேஜஸில் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சென்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். இன்சர்ட்டில் மெயில் மெர்ஜில் மெர்ஜ் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் வரைக்கும் இது அவ்வளோ. ஸோ மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமா சென்ட் டு கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஆர் டேரெக்டாக இண்டிவிஜுவலாக ஒரே லெட்டர்ஸை அட்ரஸே இல்லாமல் நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அட்ரஸ்லாம் எதுவும் கொடுக்காம டேரெக்டாக ஃபினிஷிங்கில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டை கொடுத்து எவ்ரி ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறத சொல்லிக்கிறியா. நெக்ஸ்ட்டு சென்ட் இமெயில் மெசேஜஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேருந்து எல்லா மெயிலும் நம்ம சென்ட் பண்ணணும். சென்ட் இமெயில் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனுக்கான இமெயில் அட்ரஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய இமெயில் அட்ரஸில் அதை ஆட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண சொல்கிறேன். இல்லை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட்ஸாக எடுத்துருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டுக்கும் இப்போ இந்த பேஜஸில் அட்ரஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணல, ரெசிப்டண்ட்டை பிளேஸ் பண்ணல. அதனால தான் இதெல்லாம் ஷோ பண்ணல. செலக்ட் ரெசிப்டண்ட்டில் போய்ட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங்கில் டிசிஏ அப்படின்னு கோர்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. அதை ஓப்பன் பண்ணி உள்ள ஃபீல்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் அண்ட் மெர்ஜில் ஃபைனலாக சென்ட் இமெயில் மெசேஜை எடுக்கிறேன். மெசேஜ் ஆப்ஷன் டூ அட்ரஸில் இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு அனுப்ப போகிறோமோ ஒவ்வொருத்தவங்களுடைய மெயில் ஐடியும் இதில் எடுத்துக்க போதும். இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியாது. சப்ஜெக்ட் லைனில் இந்த இதுக்கான என்ன சப்ஜெக்டோ அதை மட்டும் கொடுத்துங்க. நான் சென்ட் பண்ணுற இந்த ஃபார்மெட்டை அட்டாச்மெண்ட்டாக போனால் போதும். இல்லை எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டாக வேணுன்னா டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கணும், HTML வேணால் HTML. நாம் அட்டாச்மெண்ட்டே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டோடனே இதை யாருக்கு சென்ட் பண்ணோம்? எவ்ரி ரெக்கார்ட்ஸுக்கு, அதாவது எவ்ரி இமெயில் அட்ரஸ் ஆர் எவ்ரி பர்சனை நம்ம சூஸ் பண்ணிருக்கல அவங்க 3 பேருக்கும், இந்த 3 பேருக்கும் அனுப்பணும். அப்போ ஆளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது அவுட்லுக் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா சென்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு மெயில் மெர்ஜுக்கான டோட்டல் ப்ராசஸ் இது. ஸோ மெயில் மெர்ஜை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. எதுவாக இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.